வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் உங்கள் வரவேற்பிற்கு கொண்டு வந்து வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரம் கீழக்கரையில் புதிய ரயில்வே மேம்பாலத்தை திறந்து வைத்தார் அமைச்சர் ராஜகண்ணப்பன். திறப்பு விழா கண்ட அன்றே பாலத்தின் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சம். அம்பாசமுத்திரம் அருகே போதிய தண்ணீரின்றி வெடித்து காணப்படும் விளை நிலங்கள். பயிர்கள் கருகி வருவதால் விவசாயிகள் வேதனை. செய்யாறு அருகே பள்ளி கட்டட மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததால் மாணவர்கள் அதிர்ச்சி. கட்டி முடித்து 2 மாதங்களே ஆன நிலையில் கட்டடத்தின் தரம் குறித்து ஆய்வு செய்ய வலியுறுத்தல். பல்லடம் அருகே ஆதார் அட்டை இல்லாததால் பள்ளி செல்ல முடியாமல் தவிக்கும் மாணவன். பல ஆண்டுகளாக விண்ணப்பித்தும் கிடைக்கவில்லை என புகார். புழல் ஏரி பேபி கால்வாய் கரையோரத்தில் வசிக்கும் ஆதி திராவிட மக்கள். தீண்டாமை வேலி அடைத்து சிறை வைத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் கண்ணீர் பேட்டி. தமிழ்நாடு 360யில் இனி விரிவான செய்திகள். ராமநாதபுரத்தில் ரயில்வே மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு இன்று திறப்பு விழா நடத்தப்பட்ட நிலையில் பாலத்தில் தடுப்புச் சுவரில் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை சாலையில் ரயில்வே கேட் அமைந்திருக்கிறது. இதனால் பள்ளி கல்லூரி வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் பொதுமக்களின் நீண்ட கால கோரிக்கையை ஏற்று கீழக்கரை சாலையில் 30,74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 11 மீட்டர் அகலத்தில் 720 மீட்டர் நீளத்தில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பல ஆண்டுகளாக பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பங்கேற்று பாலத்தை திறந்து வைத்தார். இந்த நிலையில் பாலத்தின் இருபுறங்களிலும் உள்ள தடுப்பு சுவற்றில் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனை மறைக்க பூசப்பட்ட சிமெண்ட் கரைகள் பெயர்ந்து கீழே விழுந்துள்ளன. இதனை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பல கோடி ரூபாய் செலவில் பல ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த பாலத்தில் திறப்பு விழா அன்றே விரிசல் ஏற்பட்டுள்ள சம்பவம் பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எனவே பாலத்தின் ஸ்திரத்தன்மை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேரவையும் பெரியாரிய உணவாளர் கூட்டமைப்பும் கடந்த 6 ஆண்டுகளில் பல கட்ட போராட்டங்களை நடத்தியதன் விளைவாக இன்றாவது இந்த பாலத்தை திறந்து வைத்திருக்கின்றார்கள். கடந்த 6 மாதமாக இந்த பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு வராத காரணத்தால் ஒரு 5-6 இடங்களில் தடுப்பு சுவர்கள் விரிவிட்டு இருக்கின்றது. எந்த நேரத்திலும் விபத்து ஏற்பட இருக்கின்றது. அதை இந்த அதிகாரிகள், மாவட்ட அதிகாரிகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த பாலத்தை ஆய்வு செய்து மீண்டும் இந்த போக்குவரத்திற்கு பொதுமக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து உண்டு. அம்பாசமுத்திரம் அருகே போதிய தண்ணீரின்றி விவசாய நிலங்களில் வெடிப்பு ஏற்பட்டு பயிர்கள் கருகி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே வாகைக்குளம் பகுதியில் சுமார் 200 ஏக்கருக்கு மேலாக விவசாய நிலத்தில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த பகுதி விவசாயிகள் பாபநாசம், காரையார் அணை நீரை மட்டுமே நம்பி விவசாயம் செய்து வருகின்றனர். தற்போது அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, விக்கிரசிங்கபுரம் பகுதிகளில் நெல், வாழை, கரும்பு போன்றவற்றை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக பாசன கால்வாயில் போதிய தண்ணீர் இல்லாததால் விளைநிலங்கள் வறண்டு வெடித்து வருவதுடன் பயிர்களும் கருகி வருகின்றன. இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் தெரிவிக்கும் விவசாயிகள்
உடனடியாக தண்ணீர் விட்டால் மட்டுமே சிறிதளவு பயிர்களையாவது காப்பாற்ற முடியும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். இணைஞ்சு கடமடையில் இந்த பாசனம் எங்களுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் இப்போ அணையில் 108 அடி தண்ணி போதுமான தண்ணி இருந்தும் எங்களுக்கு சரியான முறையில் தண்ணி இப்போ சேரல. பயிர்கள் பொதி வரக்கூடிய நேரத்தில் பிடிச்சி பூரா கருகிய நிலைமையில இருக்கு. விவசாயிகள்லாம் கடன்லாம் வாங்கி எல்லாத்தையும் கொண்டு விவசாய நிலங்களில் போட்டுட்டு கடனை கூட அடைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. அப்படி இருந்தும் இப்போ அதிகாரிகள் சரியான முறையில் இதை கவனம் எடுக்காம எங்கள் பயிர்கள் பூரா வாடி போயிருக்கு. இப்போ வாகை பகுதி பூராமே மேடு பூரம் பிடிச்சிட்டு இப்போ தண்ணி ரொம்ப அபாய கட்டத்தில் இருக்கு. பாசி எடுத்து தண்ணி வரல. நீங்கள் போலீஸ் பாதுகாப்போடு எங்களுக்கு தண்ணி அடைச்சி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்க பயிரை நாங்கள் பாதுகாக்க முடியும். இதை உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கும் அரசு கவனத்துக்கும் கொண்டு எங்களுக்கு உடனடியாக தண்ணியை கொடுக்கும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சோழவந்தான் பேருந்து நிலையத்தில் டைல்ஸ் கற்கள் அடிக்கடி பேருந்து விழுவதாக பயணிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஜனவரி மாதம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலைய வணிக வளாக கட்டிடங்களும் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தற்போது வணிக வளாகத்தின் சுற்றுச்சுவர் பழுதடைந்து வருகிறது. அத்துடன் பேருந்து நிலையத்தின் நுழைவாயில் அலங்கார வளைவுகளில் உள்ள டைல்ஸ் கற்கள் அடிக்கடி பேருந்து விழுவதால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் உயிர் சேதம் ஏற்படும் முன்பு போர்க்கால அடிப்படையில் பேருந்து நிலைய கட்டடத்தை முறையாக ஆய்வு செய்து சீரமைக்க வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் கட்டட ஒப்பந்ததாரர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். பல்லடம் அருகே ஆதார் அட்டை இல்லாததால் 9ஆம் வகுப்பு மாணவன் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரின் மகன் ஷாய் நிதிஷ். இவர் வதம்பச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் இவர் தனக்கு ஆதார் கார்டு வழங்க வேண்டி கடந்த 2017ஆம் ஆண்டு விண்ணப்பித்துள்ளார். 15 நாட்களில் ஆதார் கார்டு வந்துவிடும் என கூறிய நிலையில் அந்த ஆண்டு முழுவதும் கார்டு வராததால் மீண்டும் 2018ஆம் ஆண்டு விண்ணப்பித்துள்ளார். ஆனால் இதுவரை ஆதார் கார்டு வராத நிலையில் ஆதார் அட்டை கொண்டு வந்தால் மட்டுமே பள்ளிக்கு வர வேண்டும் என்று பள்ளி நிர்வாகம் கூறியதால் சாய் நிதிஷ் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தனக்கு உடனடியாக ஆதார் அட்டை வழங்க வேண்டும் என மாணவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எனக்கு ஆதார் கார்டே இல்லை. நானும் போய் அதிக டைம் எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் வரவே மாட்டேது. இதனால் ஸ்கூலில் ஸ்கூலுக்கே நீங்கள் வர வேணாம், நீ எதுக்கு வந்துக்கிட்டு. அப்புறம் கிளாஸ் மிஸ் நீ சுடுகாட்டுக்கு போகிற கழுதெல்லாம் எதுக்கு இங்கே உக்காந்துட்டு எங்கள் உயிரை வாங்கிட்டு இருக்க. சயின்ஸ் சார் நீ 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 ஆட்டோ துடைக்க போக வேண்டியதானா, ஒன்றால் எல்லா டீச்சருக்கும் ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லி ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. நாங்களும் ஏழ்மையான குடும்பம் தான். அப்போ நாங்களும் நாங்களும் படித்தாதான் எங்களுக்கெல்லாம் காசு எல்லாம் வரும். நாங்களும் என்ன பண்ணுறது, வேலைக்கும் போகணும். அரசு எப்படியாச்சும் எங்களுக்கு இந்த முடிவை இருக்கணும். தென்காசி நகராட்சி அலுவலக கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தென்காசி நகராட்சியில் 33வது வார்டுகள் உள்ள நிலையில் தென்காசி நகராட்சி அலுவலகத்திற்கு மனு அளிக்கவும் மின்கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு கட்டணங்களை செலுத்துவதற்காகவும் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் நகராட்சி அலுவலக நுழைவு வாயிலில் பழமையான கட்டடம் ஒன்று சிதைந்த நிலையில் கம்பிகள் முறிந்து எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அபாய நிலையில் காட்சியளிக்கிறது. எனவே பொதுமக்களின் நலன் கருதி பாழடைந்த கட்டடத்தை இடித்து அகற்ற வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஆண்டு தமிழகத்தில் சிறந்த 3வது நகராட்சியாக தென்காசி நகராட்சி தேர்வு செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. செய்யாறு அருகே கட்டி முடிக்கப்பட்டு 2 மாதங்களில் பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த தண்டரை கிராமத்தில் அரசு நடுநிலைப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பழைய பள்ளி கட்டடம் இடிக்கப்பட்டு 65,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை மூலம் புதிய பள்ளி கட்டடம் கட்டப்பட்டது. பணிகள் முடிந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி பள்ளி திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிலையில் பள்ளி கட்டடம் திறக்கப்பட்டு 2 மாதங்களே ஆன நிலையில் கட்டிடத்தின் 2ஆம் தளத்தின் சிமெண்ட் மேற்பூச்சு திடீரென பெயர்ந்து விழுந்தது.
இதனை அறிந்த பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். நல்வாய்ப்பாக மாணவர்கள் விளையாட்டு இடைவேளைக்கு வெளியில் சென்றதாக தெரிவிக்கப்படும் நிலையில் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கையில் தொட்டாலே சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து வருவதால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பள்ளியின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தகவலறிந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி பள்ளிக்கு வந்து கட்டடத்தை பார்வையிட்டார். பள்ளி கட்டடம் சீரமைக்கப்படும் என்றும் பொறியாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி அளித்ததை அடுத்து பெற்றோர்கள் கலைந்து சென்றனர். புழல் ஏரி பேபி கால்வாய் கரையோரத்தில் வசிக்கும் பழங்குடியின மற்றும் ஆதி திராவிட மக்கள் வெளியேற முடியாத வகையில் தீண்டாமை வேலி அமைக்கப்பட்டிருப்பதால் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தவித்து வருகின்றனர். இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நாங்க எஸ்டி எஸ்சி மக்கள் இங்க இருக்கிறவங்க எங்களை தாழ்த்தப்பட்ட மாட்டுக்கறி தோன்ற பசங்க இருக்கப்பட்டவங்க தான் வாழணுன்றாங்க. அப்ப நாங்க இல்லாத தாழ்த்தப்பட்ட மக்கள் நாங்க எங்க போறது? திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே பூண்டி ஏரியில் இருந்து புழல் ஏரிக்கு செல்லும் பேபி கால்வாய் அமைந்துள்ளது. இதன் கரை ஓரத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் மற்றும் ஆதி திராவிட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பேபி கால்வாயை ஒட்டி சென்னை மக்களின் குடிநீருக்காக குடிநீர் வாரியம் மூலம் பைப் லைன்கள் அமைக்கப்பட்டு குடிநீர் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாற்று இனத்தை சேர்ந்த தனிநபர் ஒருவர் அரசு அதிகாரிகளின் துணையுடன் இது சென்னை குடிநீர் வாரியத்திற்கு சொந்தமான இடம் என போர்டு வைத்ததாகவும் தங்களை காலி செய்ய வற்புறுத்துவதாகவும் புகார் தெரிவித்தனர். இது பிடபிள்யூ கரை, இது மாற்று இடம் கொடுக்குறோம், நீங்க காலி பண்ணணும், இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு போர்டு வச்சுட்டாங்க. போர்டு வச்சுட்டு 10 குடும்பத்தை காலி பண்ணிட்டு அமுச்சு விட்டாங்க. 10 குடும்பத்தை காலி பண்ணி அமுச்சு விட்டு எல்லாருக்கும் இடம் கொடுத்துன்னு வர சொல்றாங்க. சில பேர் கொடுத்தாங்க, சில பேர் கொடுக்கல. அப்புறம் இது குமார் என்கிறவர் இதுல இன்வால்வ் ஆகி விடுறாங்க. அவர் இந்த ஏரியா வார்டு நம்பர். இந்நிலையில் தற்போது அந்த இடம் தனிநபருக்கு சொந்தமான பட்டா நிலம் என கூறி தாமரைப்பாக்கம் பகுதியில் இருந்து பெரியபாளையம் செல்லும் சாலை வரை பேபி கால்வாய் கரையோரத்தில் இருந்த 7 குடும்பங்களை மாற்று இடம் வழங்கி வேறு இடத்திற்கு அனுப்பி உள்ளனர். மீதமுள்ள சுமார் 30 குடும்பத்தினர் அதே பகுதியில் வசித்து வரும் நிலையில் அவர்களை ஜாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தையால் பேசுவதாக கண்ணீர் வடிக்கும் அப்பகுதி மக்கள் தங்களுக்கு வாழ வழியில்லை என்றும் அரசு இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். நாங்க எஸ்டி எஸ்சி மக்கள் இங்க இருக்கிறவங்க எங்களை தாழ்த்தப்பட்ட மாட்டுக்கறி தோன்ற பசங்க இருக்கப்பட்டவங்க தான் வாழணுன்றாங்க. அப்ப நாங்க இல்லாத தாழ்த்தப்பட்ட மக்கள் நாங்க எங்க போறது? இந்த எஸ்டி எஸ்சி மக்கள் நாங்க எங்க போவோம்? எங்களை கேவலமா பேசுறாங்க. எங்களுக்கு எந்த அதிகாரியும் யாருமே எங்களுக்கு இதுல சப்போர்ட் பண்ணல. எல்லாம் பணம் பேசுது ஐயா, எங்களுக்கு யாருமே இல்லையா. தயவுசெய்து கலெக்டர் ஐயா, நீங்க தான் எங்களுக்கு இந்த ஏழை மக்களுக்கு எங்களுக்கு பார்த்து நீங்க உதவி செய்யணும் ஐயா. எங்களுக்கு நீங்க தான் எல்லாருமே. அத்துடன் நீங்கள் எல்லாம் எங்கள் பகுதியில் வரக்கூடாது என்று கூறி இவர்கள் பயன்படுத்தி வந்த பாதையை அடைத்து தீண்டாமை வேலி அமைத்துள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் தங்களால் வெளியே வர முடியவில்லை என்றும் பின்புறம் உள்ள வழியில் முட்புதருக்குள் ஒற்றையடி பாதை அமைத்து பள்ளி மற்றும் அத்தியாவசிய தேவைக்காக சென்று வருவதாகவும் கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றனர். மாலை 6 மணிக்கு மேல் இந்த பாதையில் செல்ல முடிவதில்லை என்றும் தங்களின் பாதையை அடைத்து அமைக்கப்பட்ட தீண்டாமை வேலியை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கண்ணீரோடு கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த பக்கம் நாங்க ஒற்றை அடி பாதை வச்சுக்கணும் பின்னாடி போலான்னு போறோம். நாங்க பின்னாடி போற வழியில எங்களை இந்த வழியில ஒத்தை அடி பாதையில இந்த பக்கம் எங்க வழி வச்சுக்கணும் வரீங்க நீங்க. இந்த பக்கமும் உங்களுக்கு வழி கிடையாது. 6 மணி ஆகுனா நாங்க போகவும் முடியாது. வெளியில ஒரு கடைக்கு வசதிக்கு போனா கூட எங்கன்னா போனா கூட 6 மணிக்கு மேல போறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பே இல்லையா. இந்த வழியில அந்த வழியிலயும் போக கூடாது, எங்களுக்கு வேலி போடுறாங்க. இந்த பக்கம் நான் உங்களுக்கு வழி ஏற்கனவே எந்த வழியில போயிட்டு இருந்தீங்க அந்த வழியில போங்க, இப்ப நான் புது வழி வச்சுக்கணும் வரீங்கன்னு எங்களை மிரட்டுறாங்க. எங்களுக்கு வழி விடாத எங்களை தடங்கல் பண்றாங்க ஐயா. அனைவரும் சமம் என்ற திராவிட மாடல் ஆட்சி நடைபெறும் ஊரில் இப்படி தீண்டாமை வேலி அமைப்பதும் ஒரு பிரிவினரை ஒதுக்குவதும் நியாயமா? இவர்களின் கண்ணீர் கோரிக்கைக்கு பதில் கிடைக்குமா? நடவடிக்கை எடுக்கப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.
மாலை முரசு செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் விநாயகமூர்த்தி. தமிழ்நாடு 360க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். குடவாசல் அருகே 150 ஆண்டுகள் பழமையான புனித சூசையப்பர் ஆலயம் புதுப்பிக்கும் பணி தொடங்கியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே பெரும்பண்ணையூரில் பழமை வாய்ந்த புனித சூசையப்பர் மாதவ தேவாலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் 1872ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி அப்பகுதியைச் சேர்ந்த சின்னுடையார் என்பவரால் அடிக்கல் நாட்டப்பட்டு சுமார் 14 ஆண்டுகள் கட்டுமான பணி நடைபெற்றது. பின்னர் 1885ஆம் ஆண்டு ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. 153 அடி உயரம் கொண்ட இந்த தேவாலயம் சுமார் 35,000 சதுர அடி நிலப்பரப்பில் ஐரோப்பிய கட்டடக்கலைக்கு சான்றாக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது. வெளிப்பகுதியிலிருந்து பார்த்தால் பிரம்மாண்டமான அரண்மனை போல தோற்றமளிக்கும் இந்த ஆலயத்தில் 2000 கிலோ எடை கொண்ட கோயில் மணி நிறுவப்பட்டது. 3 அல்லது 4 பேர் சேர்ந்தால் மட்டுமே இந்த மணியை அடிக்க முடியும் என்றும் இந்த மணியின் சத்தம் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு கேட்கும் என்றும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இங்கு திருப்பலி பீடம், இயேசு கிறிஸ்து, புனித ஜோசப், புனித பிரான்சிஸ் சேவியர் மற்றும் புனித ஜான் டி பிரிட்டோ ஆகியோரின் உருவங்கள் மரத்தால் செதுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஆலயத்தின் சுவர்கள் பழமையான முறைப்படி சுண்ணாம்பு, முட்டை, வெல்லம் ஆகியவை கலந்து கலைநயத்துடன் கட்டப்பட்டுள்ளது. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த தேவாலயம் சுமார் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழமை மாறாமல் புனரமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. விவசாய நிலங்களின் மண் மற்றும் நீரோட்டத்தை பாதுகாத்து மகசூலை அதிகரிக்க இயற்கை உரம் பயன்படுத்த வேண்டுமென நீலகிரியில் நடைபெற்ற முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மலை மாவட்டமான நீலகிரியில் விளையும் மலை காய்கறிகளான கேரட், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், பீட்ரூட் ஆகியவை பிற மாநிலங்களுக்கு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதனால் நீலகிரி மலை காய்கறிகளுக்கென தனி வரவேற்பு உள்ளது. இந்நிலையில் மலை காய்கறிகளுக்கு அதிக அளவில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இதனை தடுக்கும் வகையில் உரம் மற்றும் மருந்து விற்பனை முகவர்களுக்கு இயற்கை உரம் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் நச்சுத்தன்மை கொண்ட உரங்களை பயன்படுத்தி கிடைக்கும் அறுவடையை விட இயற்கை உரத்தை பயன்படுத்தும் போது 40 முதல் 50 டன் வரை விளைச்சல் அதிகரிக்கும் என்றும் இயற்கை உரங்களால் மண்ணின் தரத்தை மேம்படுத்த முடியும் என்றும் அறிவுரை வழங்கினர். கெமிக்கல் உரங்கள் பயன்படுத்துறப்போ நுண்ணுயிர் அத்தனையும் செத்துரும். நுண்ணுயிர் செத்துருச்சுன்னா 2 விஷயம் முக்கியம் சார். இப்போ மண்ணுல காத்தோட்டம் ரொம்ப முக்கியம், 2வது நீரோட்டம் ரொம்ப முக்கியம். இந்த காத்தோட்டம் நீரோட்டம் அதிகமான கெமிக்கல் பயன்படுத்துறதுனால பாதிக்குது. இப்போ இது இயற்கை உரத்துல என்ன அரசாங்கமே சொல்லுது, இதுல உள்ள இயற்கை கார்பன் சொல்லக்கூடியது, அந்த மண் துகள்கள் கார்பன் சொல்லக்கூடியது அதிகரிக்க அதிகரிக்க காத்தோட்டம் நீரோட்டம் அதிகரிக்கும். அப்போ மண் வளம் அதிகரிச்சுன்னா இவங்க விதையை ஊன்றாங்க, அடுத்து என்ன வருங்க, உங்களுக்கு வேர் வரும், வேர் நல்லா பிடிச்சு வரும். ஏன்னா இது நம்ம என்னதான் சொன்னோம்னாலும் விவசாயிகளார பேசினாலும் இது கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா அவங்க ஃபீல்டில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நல்லா இருக்கு இதை பயன்படுத்தலாம் முடிவு பண்ணாங்கன்னா அதை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். சுற்றுலா நகரமான உதகைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். ஆனால் இவர்களுக்கு முறையான கழிப்பறை வசதிகள் இல்லை என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக உள்ளது. இது குறித்து விவரிக்கிறது வரக்கூடிய செய்தி தொகுப்பு. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் உதகை மண்டலத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வருகை தருகின்றனர். இங்கு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு அம்சங்கள் நிறைந்துள்ளன. பறந்து விரிந்த மலைகள், தேயிலை தோட்டங்கள், பூத்துக் குலுங்கும் வித்தியாசமான மலர்கள், பரவசமூட்டும் படகு குழாம், தவழ்ந்து செல்லும் மேக கூட்டங்கள் என அத்தனை அழகையும் மொத்தமாக கொண்டுள்ளது உதகை. இதனால் சீசன் காலங்களில் மூச்சு முட்டும் அளவிற்கு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். சுற்றுலா பயணிகள் மூலம் அரசுக்கு வருவாய் கிடைப்பதுடன் அப்பகுதி வியாபாரிகளும் வருவாய் ஈட்டி வருகின்றனர். பெரும்பாலும் சுற்றுலா பயணிகளின் வருகையை நம்பியே இந்த மாவட்டம் செயல்படுகிறது என்றால், ஆனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு குடிநீர் மற்றும் கழிவறை என மிகவும் அத்தியாவசிய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படுகிறதா என்றால் இல்லை என்றே பதில் வருகிறது. உதகை அரசு தாவரவியல் பூங்கா அருகே சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக நம்ம டாய்லெட் மற்றும் பொது கழிப்பிடம் அமைக்கப்பட்டது. ஆனால் இது முறையான பராமரிப்பின்றி, போதிய தண்ணீர் வசதியின்றி
உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகிறது. இந்த கழிவறைக்குள் எட்டி பார்த்தாலே தொற்று நோய் பரவும் அபாய சூழல்தான் நிலவுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சுற்றுலா பயணிகளில் ஜென்ஸாவது எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. லேடிஸ் எல்லாம் என்ன செய்வாங்க ஒன்றுமே புரியுறதில்ல. இந்த நம்பர் டாய்லெட்னாக்கா துரநாட்டை வீசுது. அப்படியே இங்கே வர சுற்றுலா பயணிகளுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் கூட ஆகலாம். ஆனால் வந்துட்டு இந்த நகராட்சி டாய்லெட்டு ஒரு 5 ரூபா 10 ரூபா வாங்கிட்டு சுத்தமாக வச்சாங்கன்னா வர சுற்றுலா பயணிகளுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இது நாங்கள் பல முறை நகராட்சி ஆணையரிடமெல்லாம் கோரிக்கை விடுத்துவோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் கழிப்பறைகள் உள்ளன. இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் அவசர தேவைக்கு பூங்காவல் கழிப்பறைகள் சுத்தமாக இருக்கும். அதனை பயன்படுத்துங்கள் என்று சாலையோர வியாபாரிகள் அறிவுறுத்துகின்றனர். ஆனால் பூங்காவிற்குள் செல்ல 100 ரூபாய் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் அவசர தேவைக்கு 100 ரூபாய் செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு சுற்றுலா பயணிகள் தள்ளப்பட்டுள்ளனர். பாத்ரூம் எங்கன்னு உள்ள கார்டன் உள்ளதான் இருக்குன்னு சொன்னாங்க. என்னங்க 100 ரூபீஸ் கொடுத்து நாங்கள் பாத்ரூமுக்காக போக முடியுங்களா அப்படின்னு வர மக்கள் போகிற மக்கள் ரொம்ப தண்ணிக்கு கஷ்டப்படுறாங்க, பாத்ரூமுக்கு கஷ்டப்படுறாங்க. வரவங்களது மெயினாக கோரிக்கை அதுதான். எத்தனை பேருக்கு நாங்கள் கடை தான் வச்சுருக்கோம், வர்றவங்களாம் கேட்குறாங்க, எங்களால் பதில் சொல்லவே முடியறதில்ல. பல ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு செய்து உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கழிவறை, குடிநீர் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு கூட 100 கணக்கில் செலவு செய்ய வேண்டிய நிலையில்தான் மாவட்ட நிர்வாகம் செயல்படுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் பொது கழிப்பிடம் மற்றும் நம்ம டாய்லெட் ஆகியவற்றை முறையாக சுத்தம் செய்து குறைந்த செலவில் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தும் வகையில் சீரமைத்து தர வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் சுரேஷ். மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியில் ஸ்கேட்டிங் போட்டியை சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. கோவை மாவட்டத்தில் தென் மாநில அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. சோமயம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்வஸ்திகா ஸ்கேட்டிங் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, புதுவை என 4 மாநிலங்களில் இருந்தும் சுமார் 800க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். 5 நாட்கள் நடைபெற்ற உள்ள இந்த போட்டியில் 5 வயது முதல் 19 வயதுக்கு வரை உட்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்கின்றனர். இன்லைன், குவாட் என 2 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறுகின்றன. போட்டியாளர்கள் ரோலர் ஸ்கேட்டிங் ஷூ அணிந்தபடி சீறி பாய்ந்த காட்சி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியில் ஸ்கேட்டிங் போட்டியை சேர்க்க வேண்டும் என்றும் ஸ்கேட்டிங் பயிற்சியாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். சாயல்குடி அருகே கோயில் திருவிழாவையொட்டி எருது கட்டும் விழா சிறப்பாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே தரைக்குடி கிராமத்தில் கோயில் திருவிழாவையொட்டி எருது கட்டும் விழா நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 20க்கும் மேற்பட்ட காளைகள் போட்டியில் பங்கேற்றன. அத்துடன் காளைகளை அடக்க 150க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். காளையை அடக்க 25 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் வீரர்கள் சீறி பாய்ந்து காளைகளை ஆர்வமுடன் அடக்கினர். இதனை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடக்க மறுத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பீரோ, அண்டா உள்ளிட்ட பரிசு பொருட்கள் மற்றும் ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி அருகே நடைபெற்ற மகளிர் கால்பந்து போட்டியில் 720 வீராங்கனைகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ தெற்கு மண்டல அளவிலான மகளிர் கால்பந்து போட்டி தொடங்கியது. 21ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி, அந்தமான் உள்ளிட்ட மாநில சிபிஎஸ்இ பள்ளிகளை சேர்ந்த 50 அணிகள் பங்கேற்றன. 14, 17, 19 வயதுக்குட்பட்டோர் என்று 3 பிரிவுகளில் நடைபெறும் இந்த போட்டியில் 720 வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர்.